بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي السلام عليكم ورحمة الله وبركاته ரியாலு சாலிஹின்ல நான் ரெண்டாவது சாப்டர் தௌபா பற்றியது பாபு தௌபா தௌபான்ற சரியான பொருள் தெரியுமா என்னண்டு மீனிங் மன்னிப்பு கேட்கறதுன்னு தான் நான் சாதாரணமாக விளங்குறது. ஆனால் உண்மையான மொழி கருத்து என்னென்னா ரிட்டர்ன் ஆகுறது, மீள்றது. அப்போ அந்த தாபான்னு சொன்னால் ரிட்டர்னுன்னு அர்த்தம். என்னென்னா மீண்டும், அதாவது இப்போ ஒரு முஸ்லீம் எப்பயும் அல்லாவுடைய தொடர்போடு இருக்கணும். ஈமான் அல்லது ஈமானை ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருந்தால் அல்லாட பக்கம் தானே இருக்கணும். அந்த லிமிட்ல இருந்து கொஞ்சமாக வெளியாகி போவோம். எப்போ ஏதாவது ஒரு பாவம் நடக்கும்போது அல்லது ஒரு தவறு செய்யும்போது அந்த ஃப்ரேம் உள்ளுக்குள்ளேருந்து நாங்கள் வெளியே வருவோம். அப்போ வெளியே வந்தால் திரும்ப மீண்டு போகிறது தான், திரும்பவும் அல்லாவிடம் போகிற இந்த கருத்தை தான், ரிட்டர்ன் ஆகிற கருத்தை தான் அந்த சொல் எங்களுக்கு தார தௌபா. எனவே கொஞ்சம் வழிதாவறி மிஸ்கைடாகி அல்லது ஸ்லிப்பாகி நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போனோம்னா திரும்பவும் ரிட்டர்ன் ஆகுற கருத்து தான் தௌபாவுடைய கருத்து. அப்போ தௌபாவை பற்றி அல்லாஹ் தாலா குர்ஆனில் கூறும்போது ரியாலு சாலிஹின்ல 3 வசனங்கள் அவர் கொண்டு வந்திருக்கிறார். அதில் முதலாவது வசனம் வத்தூபு இலல்லாஹி ஜமீஆ, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு மீண்டு செல்லுங்கள். வத்தூபு இலல்லாஹி ஜமீஅன் ஐயுஹல் முஃமினூன், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்விடம் திரும்பி போங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், ஏனென்றால் அவ்வாறு தௌபா செய்தீர்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த வசனத்தை பார்த்தா விளங்குது அல்லாஹு தாலா சாதாரண மக்களை பார்த்து சொல்லலாம். அந்த மக்களே நீங்கள் தௌபா செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலாவுக்கு சொல்லலாம். அல்லது முஸ்லீம்களே தௌபா செய்யுங்கள் அப்படி சொல்லலை. அல்லாஹு தாலா சொல்லிடுறான் அப்படின்னா மோமீன்கள்னு சொன்னால் தௌபா செய்ய வேண்டி வருமா? ஆட்டோமேட்டிக்கலி மோமின் அந்த லிஸ்ட்டுக்குள்ள நாங்கள் இருந்தால் மீண்டு போகத்தே இல்லை, நாங்கள் இருக்கிறோம் அதே இடத்துல தானே. ஆனால் அல்லாஹு தாலா சொல்கிறேன் நீங்கள் மோமின்களாக இருந்தாலும் தௌபா செய்யுங்கள். அதுவும் எப்படி ஒருத்தர் 2 பேருண்டு அப்படி ஒரு லிமிட் பண்ணி சொல்லல, எல்லோருக்கும் ஜமீஅன் என்ற வசனமும் வருது சொல்லும். அப்போ நீங்கள் எல்லோரும் மோமின்கள் எல்லோரும், அப்போ உலகத்தில் யார் யாரெல்லாம் ஈமானுடையவராக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த வசனம் படி தௌபா செய்யணும். அப்படி ரீசன் என்னன்னு சொன்னால், அப்படி தௌபா செய்தீர்கள் என்றால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன எக்ஸ்கியூஸே இல்லை. அப்படி பார்த்தா நாங்கள் ஈமான் கொண்டு இருக்கிறோம், ஆனால் எங்களோட ஈமானுடைய தரம் எந்த அளவுன்றது எங்களுக்கு தெரியாது. அது வெயிட் பண்ணி பார்த்து அல்லாஹ்வுடைய எந்த லெவல் இருக்குன்றது எங்களுக்கு ஒரு கேரண்டி இல்லை இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது நாங்கள் இதில் இப்போ அந்த கேரண்டி உள்ளவர்களுக்கே தௌபா செய்ய வேண்டி வருதுன்னு சொன்னால், இல்லாத நாங்கள், ஒரு ஷுவர் இல்லாத நிலையில் இருக்கிற நாங்கள் தௌபான்ற விஷயத்தில் கட்டாயம் கவனம் செலுத்தி ஆகணும். அந்த வசனத்துலேருந்து அல்லாஹ் தாலா நாடுறது அதுதான். அதே போல் இன்னொரு வசனம் அல்லாஹ் தாலா சொல்கிறான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி, நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் பிறகு அல்லாஹ்விடம் மீண்டு செல்லுங்கள். அதாவது தௌபா பாவ மன்னிப்பு மூலம் அல்லாஹ்விடம் மீண்டு திரும்ப அல்லாஹ்விடத்திலே போய் சேருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் போய் சேருங்கள் என்ற கருத்து. அதே மாதிரி இன்னொரு வசனம் திரும்பவும் வருது ஈமான் கொண்டவர்களை பற்றி, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அதாவது ஈமான் கொண்டவர்களே தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, அல்லாஹ் தாலாவிடம் தௌபா கேளுங்கள். எப்படி? பெர்ஃபெக்ட் தௌபா ஒன்று கேளுங்கள். நசூஹான்னு சொன்னால் 100% பியோர் கிளியரான தூய்மையான ஒரு தௌபாவை நீங்கள் கேளுங்கள். அப்போ தௌபத்து நசூஹாண்டா அதுக்கு சில இமாம்கள் அதை என்னென்னு விளங்கப்படுத்தும் போது சில கண்டிஷன் சொல்லிடுறாங்க. ஒரு ஏதாவது ஒரு பாவத்தை செய்துட்டு தௌபா கேட்டால் திரும்ப அந்த பாவத்தில் போகப்படாது, அந்த பாவத்திலேருந்து விடுபடணும் போல. அதே போல் அப்படி ஒரு பாவம் செஞ்சுட்டேனே என்று சொல்லி ஒரு நதாமா ஒன்று இருக்கணும், ஒரு கவலை ஒன்று எங்கள்கிட்ட இருக்கணும். நியாயம் அந்த மிஸ்டேக்கு நான் செஞ்சுட்டேனே லைஃப்பில் என்று ஒரு அதை பற்றி ஒரு ஃபீலிங், ஒரு கில்ட்டி ஃபீலிங் எங்கள்கிட்ட இருக்கணும் தௌபா செய்யும்போது. அதே போல்
மீண்டும் அந்த பாவத்தில் போகக்கூடாதுன்ற ஒரு எண்ணமும் இருக்கணும். தௌபா செஞ்சுட்டு இருந்தானே அப்போ கிளியர் ஆகிட்டு திரும்ப போகலாம்ன்ற ஒரு ஃபீலிங் எங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. இந்த மூன்றும் சேர்ந்து செய்கின்ற தௌபா தான் தௌபத்து நசூஹாவா இருக்கும் இமாம்கள் சொல்கிறாங்க. அப்போ அதே நேரம் அது ஒரு பர்சனல் இஷ்யூவாக இருந்தா, அதாவது ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ரெண்டு மனிதர்களுக்கு இடையிலான இஷ்யூவாக இருந்தால் நாலாவது ஒரு கண்டிஷன் வருது, நாங்கள் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோம். முதலாவது அவர் மன்னிக்காட்டி அல்லாஹ் தாலா மன்னிக்க மாட்டான். அப்புறம் எக்ஸ்ட்ரா கண்டிஷன் வரும். இதெல்லாம் இன்க்ளூட் ஆகினா தான் அது ஒரு பியோ தௌபத்து நசூஹாண்ட அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரும். அப்போ ஈமான் கொண்டவர்களுக்கும் அல்லாஹ் தாலா சொல்கிறான், உங்களோட தௌபா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொன்னால் இந்த கண்டிஷனோட நீங்கள் தௌபா செய்யணும். அதாவது ஈமான் கொண்டவர்களை இந்த குர்ஆனில் முஸ்லீமும் மோமினும் வித்தியாசம் அது தெரியும் தானே. முஸ்லீமுக்கும் மோமினுக்கும் இடையில வந்து குர்ஆனோட பாவனையில் வந்து வித்தியாசமாகி தான் தரப்படுது. பொதுவாக நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு லிஸ்ட்டுகள் எடுத்தாலும் மோமினை வந்து அந்தஸ்து கூட. அப்படியானவர்களுக்கு தான் அல்லாஹ் தாலா இந்த கைடை தரான். இன்னும் ஒரு மோட்டிவேட் பண்ணுறேன், நீங்கள் ஈமானுடைய இருந்தாலும் பரவாயில்ல, தௌபா விட்டுற வேணாம். ஏண்டா எங்களை அறியாமல் சில தவறுகள் நடக்கல தானே, எங்களை அறியாமல் சில தவறுகள் நடக்கிறது. அப்போ இமாம்கள் செல்வார்கள், ஹசனாத்துல் அபுரார் சையாத்துல் முபர்ரின், அதாவது ஓரளவு நன்மை செஞ்சுட்டீர ஆட்களுக்கு நல்ல விஷயம் என்று விளங்குறது தானே, அது அல்லாஹ் தாலாவோட மிக நெருக்கமாகிறார்கள் பாவம் மாதிரி விளங்க வேண்டும். நாங்களாம் இது நல்லவன் நினைக்கிற வந்து அவர்கள் இதுவும் பாவம்னு நினைச்சு செய்யாமல் இருப்பார்கள். அப்போ அந்த அளவு கவனமாக இருக்கிற ஒரு லெவல் தான் அந்த மோமினுடைய லெவல். அப்போ அப்படி உள்ள ஆட்களும் நல்ல விஷயங்களையும் பாவமாக நினைக்கிற அளவுக்கு அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்று அந்த இமாம்கள் அதை விளங்கப்படுத்துவார்கள். எனவே தௌபாவுடைய விஷயத்தில் குர்ஆன் இந்த அளவு வலியுறுத்துது. அப்போ அதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களில் பல ஹதீஸ்கள் வருது. இமாம் நவவி அதை தொகுக்கும் போது அவர் எந்த அமைப்பில் தொகுத்தாரோ தெரியாது, ஆனால் அதில் சில விஷயம் ஒரு ஒழுங்கு இருக்கிற மாதிரி இருக்குது. சில ஹதீஸ்கள் ஃபஸ்ட்டுக்கு வரக்க ஒரு ஹதீஸ்கள் ஒரு விஷயத்த சொல்லுது, அடுத்த தேர்ட் ஃபோர்த் வந்து இன்னொரு விஷயத்த சொல்லுது மாதிரி ஒரு ஒழுங்கில் தான் அவரும் அதை அமைச்சிக்கிற மாதிரி விளங்குது. ஆனால் அவர் அப்படி தலைப்பு போட்டு இல்லை. அதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஹதீஸையும் இமாம் நவவி கொண்டு வர்றார். அப்படின்னா அல் குர்ஆன் சொல்லுது வந்து மோமின்களுக்கு தானே தௌபா செய்ய சொல்லி, ஈமான் கொண்டவர்களுக்கு தௌபா செய்ய சொல்லி. அப்போ அந்த அந்த கைடன்ஸோட இமாம் நவவி கொண்டு வர்றார் என்னென்னா, ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் எப்படி, ரசூல்லா பற்றி என்ன, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்னு நான் சொல்கிறேன். ரசூல்லா வந்து பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு அடியார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தௌபா பற்றி சொல்லும்போது நானும் தௌபா கேட்குறேன், டெய்லி நான் தௌபா கேட்குறேன் விஷயத்தை ரசூல்லா சொல்லிடுறாரு. அப்போ அந்த ரெண்டு ஹதீஸை தான் இமாம் நவவி முதலாக கொண்டு வர்றார். அதில் முதலாக ஹதீஸ் என்னென்னா, இமாம் புகாரி அறிவிக்கிற ஹதீஸ், அபூ ஹுரைரா அலி அறிவிக்கிறார்கள், சமயாத்து ரசூலுல்லாஹி யகூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். எப்படி ரசூல்லா சொல்கிறார், வல்லாஹி இன்னி ல அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா. ரசூல்லா சொல்கிறார், எப்படி, அல்லாஹ் மீது சத்தியமாக. அந்த அது என்னென்னா கன்ஃபார்ம் பண்ணுற ஒரு வேர்டு தானே, வல்லாஹின்னு சொல்கிறேன், நான் செய்கிறேன்றது உறுதிப்படுத்துகிறார். அப்போ ரசூல்லா அல்லாஹ் மீது சத்தியம் செய்ய சொல்கிறார், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, இன்னி, இப்போ அரபு மொழியிட பாவனையில் இன்னின்னு சொன்னால் திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணுறேன், நிச்சயமாக நான். அப்போ அல்லாஹ் மீது சத்தியமாக நிச்சயமாக நான், ல அஸ்தக்ஃபிரு, திரும்ப லேர்னு வந்து திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுறேன், நான் கட்டாயமாக தௌபா செய்கிறேன், அல்லது இஸ்திஃபார் செய்கிறேன். அப்போ உதாரணம், நான் தௌபா செய்கிறேன்னு சொல்லாமல் நபி அவர்கள் அந்த விஷயத்தை மூன்று என்னது சொற்களை கொண்டு வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுறார். ஒன்று சத்தியம் பண்ணுறார், வல்லாஹி நிச்சயமாக அந்த பாவனை வருது அரபு மொழியில். அடுத்த லேர்ன்னு சொன்னால் இன்னும் உறுதிப்படுத்துகிறேன். இந்த மூன்று விஷயத்தையும் சொல்லி ரசூல்லா சொல்கிறார், நான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறேன், அதே போல் அல்லாஹ்விடத்தில் நான் மீண்டு போகிறேன், தௌபா செய்து ஒவ்வொரு நாள் டெய்லி ஃபில்யாம் ஒவ்வொரு நாள் நான் மீண்டு போகிறேன். அப்படின்னா 70க்கு மேற்பட்ட அளவு நான் தௌபா செய்கிறேன், இஸ்திக்ஃபார் செய்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 முறை அல்லது 70க்கு மேலாக
தௌபா செய்கிறார்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறார். பல எங்களுக்கு வர படிப்பின் என்ன, நானே இந்த அளவு எங்களோட பாஷையில் சொன்னால், நானே இந்த அளவு மிக கவனமாக இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்றால், எங்கள்கிட்ட ஒரு கேள்வி வருது இல்லையா, நாங்கள் எப்படி இருக்கணும்? அப்போ எங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு இது கஷ்டமான வேலை இல்லை. ரசூல்லா பீட் பண்ணுறது ஒரு கஷ்டம் இல்லை. இந்த குவான்டிட்டியில் 70க்கு மேலேன்னு சொன்னது, நாங்கள் ஒரு 100 முறை தௌபா செய்கிறது, ஒரு நாளைக்கு இஸ்திக்ஃபார் செய்கிறது, எங்கள்கிட்ட ஒரு பிளான் ஒன்று இருந்தால் அது கஷ்டமான வேலை இல்லை. ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகு 3 முறை இஸ்திக்ஃபார் செய்கிறது வந்து ரசூல்லாவுடைய சுன்னா. இப்போ நாங்கள் அதை தொழுவதுக்கு பிறகு சொன்னோம்னா 15 வந்துருமா இனி. அப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொண்டோம்னா, தூங்கும்போது ஒரு அமௌண்ட் உண்டு, அல்லது எலிமினத்துக்கு போகிற ஒரு அமௌண்ட் உண்டு, நாங்கள் ஒரு சர்டன் அமௌண்ட் எங்களோட லைஃப்பில் ஒரு ப்ராக்டிகலி கொண்டு வந்தோம்னா அது அப்படி இயல்பாக மாறிடும். இப்போ ரசூல்லாவுக்கு வந்து இயல்பாக மாறி இருக்குது. 70க்கு மேலே இஸ்திக்ஃபார் செய்கிறேன்னா ரசூல்லா டெய்லி அதை அவர் அந்த டெய்லி ரூட்டீன்ல வச்சுக்கிறார். 5 நேரம் தொழுகிற மாதிரி 70 முறைக்கு மேலே தௌபா செய்கிறேன். அப்போ அந்த குவான்டிட்டியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிப்படுத்தணும்னா எங்களுக்கு சொல்ல வரேன்டா, இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட ஈமான் கொண்ட நீங்களே தௌபா செய்யுங்கன்னு சொன்ன அந்த விடயத்தை ரசூல்லா ப்ராக்டிக்கலி செஞ்சுக்கிறாருன்றது அது காட்டுது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான் தானே, ஈமான் கொண்டவர்களை நீங்கள் தௌபா செய்யுங்கள். இப்போ ரசூல்லா அதை ப்ராக்டிஸில் கொண்டு வந்திருக்கிறாருன்றது இந்த இடத்துல எங்களுக்கு தெளிவாக காட்டுது. எனவே நாங்களும் எங்களோட வாழ்க்கையில் அதுக்கு ஒரு மெத்தட் ஒன்றை நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொண்டு முடிச்சுன்னா எங்களுக்கு லேசாக ஒரு 100 முறை தௌபா செஞ்சிடலாம். அஸ்தக்ஃபிருல்லா தானே, அஸ்தக்ஃபிருல்லான்னு சொல்கிறதோட கொஞ்சம் மனசால கவலைப்பட்டு இனி பாவங்களுக்கு போகப்படாது அந்த கண்டிஷன்களையும் கொஞ்சம் சேர்த்து கொண்டு சொன்னோம்னா அது தௌபத்து நசுஹாவாக எங்களுக்கு மாற்றிக்கொள்ளும். அதுதான் ரசூல்லா இந்த இடத்துல சொல்லுகிறார். அதே போல் அடுத்த ஹதீஸில் அதுவும் அதே மாதிரி ஒரு தகவலத்தன் ரசூல்லா தாரார். யா யுஹன் நாஸ், ஈமான் கொண்டவர்களே, சாரி, யா யுஹன் நாஸ், மக்களே. இந்த இடத்துல ரசூல்லா பொதுவாக சொல்கிறார், மக்களே, தூபு இலல்லாஹி வஸ்தக்ஃபிருஹு, நீங்கள் அல்லாஹு தஆலாவிடம் மீண்டு உங்களோட பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபைன்னி அத்தூபு ஃபில் யௌமி மிஅத்த மர்ரா, இமாம் முஸ்லிம் அறிவிக்கிற ஹதீஸ், நான் ஒவ்வொரு நாளும் 100 முறை தௌபா செய்கிறேன். மாற்றி மொழிபெயர்த்தா, முன்னுக்கு இது மொழிபெயர்க்காம பின்னுக்கு இது மொழிபெயர்த்தா, நானே 100 மணி நேரம் தௌபா செய்யும்போது நீங்களும் அதை விட கூடுதலாக தௌபா செய்யுங்கள் என்ற கருத்தை தான் அலி ரசூல்லா தாரார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குவான்டிட்டி அல்லது 70, 100 என்று சொன்னதன் மூலம் தௌபாவுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு எம்பசைஸ் பண்ணுறார் ரசூல்லா. அந்த நம்பர்ஸ் மூலம் எங்களுக்கு அதை இன்னும் உறுதிப்படுத்துகிறார். அதே மாதிரி அதில் பாவித்து அந்த கிராமட்டிக்கல் யூஸ் பண்ணின அந்த வேர்டுகள் மூலமும் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் உறுதிப்படுத்துகிறார்கள். எனவே 100 முறையாவது நாங்கள் எங்களோட லைஃப்பில் இந்த சுண்ணாவை பின்பற்றி, இப்போ நாங்கள் லைஃப்பில் எப்படி தானே ரசூலோட சுண்ணாவை பின்பற்றோம் இடத்துல பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் போகிறதான கட்டாயம், எல்லாம் சுண்ணாபடி நடக்கணும், எல்லாம் அப்படி ஒரு பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் போகிறான் இந்த கண்டெம்பரரி வேர்ல்டில். அப்போ இதுகள் தான் சுண்ணா. இதில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது உண்மையான சுண்ணா. தொழுகையிலோ அல்லது நோன்புல அல்லது எங்களோட கடமைகளில் மட்டுமில்லை. அப்போ லைஃப்பில் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராங்க. இப்போ 100 முறை தௌபா செய்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்திலேருந்து நாங்கள் அதுக்கு ஒரு பிளானை போட்டுக்கொள்ளணும். நாங்கள் அந்த பழக்கம் இருக்கும் எங்கள்கிட்ட, இருந்தாலும் அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி கொள்றதுக்கு நாங்களும் எங்களோட குடும்பத்து ஆட்களையும் எங்களுக்கு தெரிந்தவர்களையும் இந்த சுண்ணாவின் பால் பழக்கப்படுத்துறதுக்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யணும். வேண்டாம், இது இமாம் புகாரி முஸ்லீம் அறிவிக்கிற தெளிவான ஹதீஸ். அடுத்து மயக்கமான எந்த விஷயமும் இதில் இல்லை. அடுத்தது எங்களோட லைஃப் எடுத்துக்கொண்டா கட்டாயம் இது தேவை எங்களுக்கு. எங்களை அறியாமல் பல பாவங்கள் செஞ்சு படுது, இன்னொருத்தரை பற்றி பேசிப்படும், ஜோக்கு சரி ஒரு ஆளை நாங்கள் மனசளவில் பாதிக்க வைக்கலையும், அல்லது கொடுக்கல் வாங்கல் தவறு நடக்கும், சாப்பிட்ற விஷயங்களில் சில வேலை தவறுகள் நடக்கலாம். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரமாக நாங்கள் இந்த தௌபா என்ற பண்புங்கிற வாழ்க்கையில் கொண்டு வர்றது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கும். இது இப்போ இந்த 2 ஹதீஸ் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்புல
தௌபா இருந்ததுன்றதை இமாம் நவவி கொண்டு வந்து எங்களுக்கு தௌபாவுடைய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துறார். அடுத்த ஹதீஸ்ல அடுத்த ஹதீஸ்ல இமாம் நவவி கொண்டு வர ஹதீஸ் எப்படின்னா, தௌபா செய்யும் போது அல்லாஹ் தாலா எந்த அளவு சந்தோஷப்படுறான் விஷயத்தை. ஒரு அடியான் தௌபா செய்யும் போது சாதாரண இப்படித்தானே சந்தோஷப்படுறல. எங்களோட உலக நடப்புல வந்து ஒரு ஆள் இப்போ எங்கள்கிட்ட ஒரு ஆள் வந்து மன்னிப்பு கேட்குறேனுங்களே, அதாவது ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டு என்ன கொஞ்சம் மன்னித்து கொள்ளுங்கள் அப்படி வந்தா அந்த இடத்துல மன்னிப்பு கேட்கப்படுறாள் அல்லது அந்த பவரில் இருக்கிற ஆள் வந்து எப்படின்னா பெருமைப்படுறதானே. அதுதான் சாதாரண பண்பு. இப்போ ஒரு ஆள் வந்து இப்போ நான் போய் ஒரு ஆள்கிட்ட கேட்குறேன், இப்படி ஒரு தவறு நடந்தப்பா கொஞ்சம் மன்னிச்சு கொள்ளுங்கள், அல்லது ஒரு வேலை செஞ்சு நாங்கள் கொஞ்சம் குனிஞ்சி அல்லது தாழ்ந்து போகும்போது எங்களுக்கு முன்னுக்குள்ளால் எப்படி நினைப்பார், அவருக்கு ஒரு ஃபீலிங் வரும், அடைய என்கிட்ட வந்துட்டாரு, அப்படி ஒரு ஃபீலிங் தானே வரும். அல்லாஹ் தாலா பொறுத்தவரையில் எப்படி வருதுன்னு சொன்னால் அதுக்கு மாற்றம் வருது. எப்படி அல்லாஹ் தாலா அப்படி வாரத்தை வச்சு அதிகமாக சந்தோஷப்படுறார். எந்த அளவுன்னா இந்த அடியானை விட சந்தோஷப்படுறாள் அல்லாஹ் தாலா. உங்களை தௌபா கேட்டு தௌபா கிடைச்சா யார் சந்தோஷப்படணும்? கிடைச்சவன் தானே சந்தோஷப்படணும். ஆனால் ஹதீஸ்ல சொல்ல வர என்னன்னா, கிடைச்ச அடியானை விட சந்தோஷப்படுற யாரு? அல்லாஹ் தாலா. அடியாண்ட சந்தோஷம் எந்த அளவு போகும்ன்றதை விளங்கப்படுத்த அந்த ஹதீஸ் வாரு. அதை விட ஒரு லெவலுக்கு மேல் அல்லாஹ் தாலா சந்தோஷப்படுகிறான். என்னது அடியான் என்னட்ட அவன் செஞ்ச பாவத்தை நினைச்சு மன்னிப்பு கேட்கிறானே என்று அல்லாஹ் தாலா அரசியல ஒரு கொண்டாடுற அளவுக்கு எங்கட பாஷையில சொன்னா அல்லாஹ் தாலா சந்தோஷப்பட்டு அதை பேசிக்கொள்ற அளவுக்கு இந்த தௌபாண்டு விஷயம் அமையுது. இதை மாறி நாங்கள் இன்னொரு பக்கத்தில் எடுத்தா அல்லாஹ் சந்தோஷப்படுத்தத்தான் நாங்கள் எல்லாம் ட்ரை பண்ணணும். ஹலாலான விஷயங்கள் ஈடுபட்டு அவனோட கட்டளைகளை பின்பற்றி ஹராமான ஒரு விஷயம் வந்து அல்லாஹ் தாலா பார்த்து கொண்டிருக்கிறானே என்று பயந்து ஒதுங்குற மூலம் எப்படி நாங்கள் பார்க்குறோம், எங்களோட எஜமான பொஸ்ஸை நாங்கள் திருப்திப்படுத்த தான் ட்ரை பண்ணுறோம். அப்படி சந்தோஷப்பட்ட ஒரு சந்தோஷப்படுத்த கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பம் தான் தௌபா. எனவே கூடுதலாக தௌபா செஞ்சு அல்லாஹ் தாலா கூடுதலாக சந்தோஷம் அடைவாங்க. அதன் மூலம் நீங்கள் தௌபா செய்யுங்கோ ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தாரார். அப்போ எங்களுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைக்குது. எங்களை படைச்சி எங்களுக்கு வழிகாட்டின அல்லாஹ் தாலாவை சந்தோஷப்படுத்த வைக்கிறதுக்கு, சந்தோஷப்பட வைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை தௌபாவினோட அல்லாஹ் தாலா தொடர்ந்து தந்துக்கிறோம். அப்போ அதை சொல்லும்போது எப்படின்னா, இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் 2 பேரும் அறிவிக்கிற ஹதீஸ் தான். அதில் வருது, அல்லாஹு அஃப்ரஹு பி தௌபத்தி அப்திஹி. அல்லாஹு தாலா மிகவும் சந்தோஷம் அடைகிறானா இருக்கிறான் அவனது அடியான் தௌபா கேட்கும்போது. தௌபத்தி அப்திஹி மின் அஹதிக்கும் சக்கத்த அலா பஈரிஹி வக்கது அலல்லஹு ஃபி அர்தி ஃபலாத். என்னடா சொல்லுக்கு சொல் மொழிபெயர்க்காமைக்கு கருத்தை சொல்கிறேன். ஒரு ஆள் ஒரு வாகனத்தில், அதாவது அந்த காலத்தில் ஒரு மிருகத்தில் பயணம் செய்யும்போது தவறி விழுந்துட்டார். விழுந்தா பாலைவனம் அந்த சூழலை வச்சு விளங்கப்படுத்தும் போது வாகனம் போனால் அல்லது மிருகம் போயிட்டுன்னு சொன்னால் இவருக்கு திரும்ப சேவாய் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் மிக குறைவு தானே. ஜிபிஎஸும் இல்லை, இன்டர்நெட்டும் இல்லை, ஃபோனும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது அந்த வாகனம் வந்தால் தான், அந்த மிருகம் திரும்பி வந்தால் தான் அவருக்கு திரும்பி போகலாம். இன்றைக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லான இந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜிக்கிற காலத்தில் இப்போ போன ஹெல்மை சஹாராவில் நடந்துச்சு தானே, தண்ணி இல்லாமல் ஒரு 49 பேரும் 59 பேரும் மௌத்தாயினாங்களே. அப்போ அது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்க போகுது. போகிற மிருகம் தவறி போனான். இந்த இடத்துல என்ன நம்ம சொல்கிறேன், அப்படி ஒரு ஆள் போகிறார், மிருகம் தவறி போயிட்டு போன ஒரு ஆளுக்கு திரும்ப அந்த மிருகம் கிடைச்சா எப்படி சந்தோஷம் கிடைக்கும்? அதை விட அல்லாஹ் தாலா சந்தோஷப்படுவான்ற கருத்தை தான் அந்த ஹதீஸில், அதாவது எப்படின்னா தௌபா செய்யும் போது அல்லாஹ் தாலா சந்தோஷப்படுவான். அதை இன்னொரு ஹதீஸில் அதை இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்தி சொல்லும்போது எப்படின்னா, அல்லாஹ் தாலா கடுமையாக சந்தோஷப்படுகிறான். அல்லாஹு அஷத்து ஃபரஹன். அந்த வேர்டெல்லாம் இப்போ இப்படித்தானே நாங்கள் கொண்டு ஒரு ஹதீஸையும் குர்ஆனை விளங்கும் போது கட்டாயம் அந்த வேர்டுகளோட அந்த பாவனையை கட்டாயம் விளங்கி கொள்ளணும். ஏன்னா முதலாவது ஹதீஸில் வருது அல்லாஹு அஃப்ரஹு, அல்லாஹ் தாலா சந்தோஷப்படுவான். அடுத்த ஹதீஸில் வருது அல்லாஹு அஷத்து ஃபரஹன், அல்லாஹ் தாலா மிக கடுமையாக மிக அதிகமாக சந்தோஷப்படுவான். ஷதீதுன்ற அதிகமாக கடுமையான அர்த்தம்.
அல்லாஹ் தாலா சந்தோஷப்படுற எப்படின்னா ஹீன யத்தூபிலே அல்லாஹ் தாலா அடியான் அவனிடம் மன்னிப்பு கேட்கும் போது எப்படி உதாரணம் ஒரு ஆள் பயணத்தில் போறார் ஒரு வெட்ட வெளி அதாவது பாலைவனம் எந்த அடையாளமும் இல்லை ஃபன் ஃபலத்தத் மின்ஹு அந்த அவருடைய வாகனம் அவரோட மிஸ் ஆகுது அந்த மிருகம் மிஸ் ஆகுது அந்த மிருகத்தில் தானே அவருடைய சாப்பாடு இருக்குது அலைஹா தாமுஹு ஒஷராபுஹு குடிக்கிறதுக்கான தண்ணி சாப்பாடெல்லாம் அதில் இருக்குது ஐச மின்ஹா இனி அந்த வாகனம் கிடைக்காது ஒரு ஃபீலிங்கில் அந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை டெஸ்பரேட் ஆகி போகிறார் நம்பிக்கை இழந்துக்கிறார் அப்படி வந்து ஒரு மரம் வருது ஃபத்தா ஷஜரத்தன் ஃபல் தஜ ஃபீல் இல்லிஹா அந்த மரத்துக்கு கீழே நிழலில் அப்படி கொஞ்சம் சாயிறார் வெளியே வேறு வழி இல்லை ஆப்ஷன் இல்லை ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிறார் அவருக்கு அந்த வாகனம் இனி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இல்லை வக்கது ஐச மின் ராஹிலதிஹி அப்படி இருந்து அவர் ஒரு அதில் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு திடீர்னு பார்க்குறார் திடீர்னு எழுப்பி பார்த்தா அந்த வாகனம் அவரோட முன்னுக்கு நிற்குது அப்படியான சந்தர்ப்பத்தில் அவர் அந்த வாகனத்தில் அந்த கைத்தை பிடிச்சிட்டு சந்தோஷம் கூடி அவர் சொல்லுவார் என்ன அப்படி சொல்லுவார்ன்ற வசனம் மூலம் ரசூல்லா சொல்லவார்ன்றது மிருகம் கிடைச்சேன்னு எந்த அளவு சந்தோஷப்படுவார்ன்றத அளவை ரசூல்லா சொல்றார் அல்லாஹும்ம யா அல்லாஹ் அந்த அபதி நீதான் எனது அடியான் சந்தோஷம் கூடினது பிறகு இந்த வார்த்தை மாறி பெய்த்துருது அவருக்கு அந்த அளவு சந்தோஷம் கூட அல்லாஹ் பார்த்து நீ எனது அடியான் என்ற அளவுக்கு சந்தோஷம் இருக்கு அந்த அளவு மிக அதிகமாக சந்தோஷப்படுவார் வான ரப்புக்கு நான் உனது ரப்பு இப்படி சொல்ற அளவுக்கு சந்தோஷப்படுகிறார் இப்படி சந்தோஷப்படுறத விட அந்த சந்தோஷத்தை லெவலை பார்த்துங்களேன் அல்லாஹ் தாலாவே அடியான்னு சொல்ற அளவுக்கு சந்தோஷப்படுறேன்னு சொன்னா அந்த அளவுக்கு அவரோட இந்த என்ன சென்ஸ் எல்லாம் விடுபட்டு போற அளவுக்கு சந்தோஷப்படுறார் ஆனா அதை விட சந்தோஷப்படுவான் அல்லாஹ் தாலா இப்ப அடியான்னு தௌபா கேட்கும் போது அந்த சந்தோஷம் வந்து டாப் லெவல் ஹை லெவல் சந்தோஷத்தை அல்லாஹ் தாலா படுகிறான் இடத்தை தான் அந்த ஹதீஸின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்ல வரார்கள் எனவே அதன் மூலம் எங்களுக்கு தர மெசேஜ் என்னென்னா அல்லாஹ்வுடைய அன்பை எப்படி தான் ஒரு ஆளை சந்தோஷப்படுத்தினா அன்பு கிடைக்கும் தான் எங்களுக்கு அப்போ அல்லாஹ்வுடைய அன்பு வந்து கட்டாயம் எங்களுக்கு தேவை அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொள்றதுக்கு மிக ஈஸியான ஒரு வழி தான் தௌபா ஒரு 2 வேர்ட் தான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லும்போது மனசை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி கொண்டோம்னா இனி பாவங்கள் ஈடுபடக்கூடாது பாவங்கள் செஞ்சிருந்தா அதை பற்றி ஒரு கொஞ்சம் கவலைப்பட்டு மன்னிப்பு கேட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் தாலா சந்தோஷப்படுவேன் அதனோட எங்களோட வாழ்க்கையில் கட்டாயம் நினையாத பகுதியிலிருந்து இன்டைரக்டாக பல பரக்கத்துகள் ஒரு மனிதனுடைய லைஃப்பில் வரலாம் அதைத்தான் இந்த ஹதீஸூடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வரார்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஹதீஸ் இருக்குது இது ஒரு நீண்ட பகுதி இந்த பாப் மற்ற ஹதீஸ்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் எனவே லைஃப்பில் தௌபா என்ற பகுதியை யாரும் விட்டு விடாமல் அதுக்கு ஒரு மெத்தட் உண்டு அல்லது ஒரு பிளானை போட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 முறையாவது அல்லது அதுக்கு மேலேயாவது தௌபா செய்யக்கூடிய நல்லடியார்களாக நாங்கள் அனைவரும் எங்களை மாற்றிக்கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். மரஹலமே இன்ஷா அல்லாஹ் தொடருவோம் அது.